அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்றைய இந்த ஆன்மீக செய்தியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகத்துல பல பெரிய தலைவர்கள் வந்தார்கள், பல ராஜாக்கள் வந்தார்கள், பல தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். ஆனால் உலகத்தை மாற்றிய 12 சாதாரண மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் ராஜாக்கள் இல்லை, அவர்கள் பெரிய கல்வி படித்தவர்கள் இல்லை, அவர்கள் அதிகாரம் கொண்டவர்கள் இல்லை. ஆனால் தேவனின் கையில் இருந்ததால் அவர்கள் உலகத்தை மாற்றினார்கள். அவர்கள்தான் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் என்றால் என்ன? அப்போஸ்தலர் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் அப்போஸ்டோலோஸ் என்று வருகிறது. அதன் அர்த்தம் அனுப்பப்பட்டவர் அல்லது தூதர் என்பதாகும். அப்போஸ்தலர்கள் என்பது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள், சுவிசேஷத்தை உலகத்திற்கு அறிவித்தவர்கள். மார்க் 3:14 அவர்கள் அவரோடு இருக்கவும் அவர் அவர்களை பிரசங்கிக்க அனுப்பவும் 12 பேரை நியமித்தார். இதுல நாம் 2 முக்கியமான உண்மைகளை பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும், அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். முதல்ல இயேசுவோடு இருக்க வேண்டும், பின்னர் உலகத்திற்கு போக வேண்டும். இதுதான் உண்மையான அப்போஸ்தலர் வாழ்க்கை. ஏன் 12 அப்போஸ்தலர்கள்? ஏன் இயேசு 12 பேரை தேர்ந்தெடுத்தார்? ஏன் 5 பேர் இல்லை? ஏன் 20 பேர் இல்லை? இதற்கும் வேதாகமத்தில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. லூக்கா 6:13 அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களில் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். 12 என்ற எண்ணிக்கை இஸ்ரவேல் 12 கோத்திரங்களை குறிக்கிறது. புதிய இஸ்ரவேல், புதிய சபை, புதிய ஆரம்பம். இயேசு ஒரு புதிய ஆன்மீக ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறார். சாதாரண மனிதர்களை தேர்ந்தெடுத்தார். இயேசு பெரிய ஆசாரியர்களை தேர்ந்தெடுக்கவில்லை, பெரிய ராஜாக்களை தேர்ந்தெடுக்கவில்லை, பெரிய அறிஞர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் சாதாரண மனிதர்களை தேர்ந்தெடுத்தார். மீனவர்கள், வரி வசூலிப்பவர், சாதாரண மக்கள். முதல் கொரிந்தியர் 1:27 தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தின் மூடமானவற்றை தேர்ந்தெடுத்தார். இதுல ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. தேவன் பெரியவர்களை தேடவில்லை, அவருக்கு கீழ்ப்படியும் மனிதர்களை தேடுகிறார். இயேசுவோடு நடந்த வாழ்க்கை. அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு தினமும் நடந்தார்கள். அவர்கள் அற்புதங்களை பார்த்தார்கள், அவர்கள் போதனைகளை கேட்டார்கள், அவர்கள் தேவனின் சக்தியை அனுபவித்தார்கள். அப்போஸ்தலர் 4:13 அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள் என்று அறிந்தார்கள், அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று உணர்ந்தார்கள். இதுதான் அவர்களின் பலம். கல்வி இல்லை, பணம் இல்லை, அதிகாரம் இல்லை, ஆனால் இயேசுவோடு இருந்தார்கள். அதனால் அவர்கள் உலகத்தை மாற்றினார்கள். அப்போஸ்தலர்களின் முக்கிய பணி, அவர்களின் பணி மிகவும் தெளிவாக இருந்தது. மத்தேயு 28:19 எல்லா ஜாதிகளையும் சீஷர்களாக்குங்கள். இதுதான் அவர்களின் பணி. சுவிசேஷம் சொல்ல வேண்டும், மக்களை தேவனிடத்திற்கு கொண்டு வர வேண்டும், சபையை கட்ட வேண்டும். சிறிய பிரசங்க பகுதி. அன்பானவர்களே, இன்று நாம் நம்மையே கேட்க வேண்டும். நாம் இயேசுவோடு இருக்கிறோமா? நாம் தேவனின் வார்த்தையை கேட்கிறோமா? நாம் சுவிசேஷத்தை பகிர்கிறோமா? அப்போஸ்தலர்கள் சாதாரண மனிதர்கள்தான், ஆனால் அவர்கள் தேவனுக்காக வாழ்ந்தார்கள். நாமும் தேவனுக்காக வாழ முடியும். தேவன் இன்றைக்கு உங்களையும் அழைக்கிறார். என்னை பின்பற்றுங்கள் என்று அழைக்கிறார். எண்டிங் பார்ட் 1. அப்போஸ்தலர்கள் சாதாரண மனிதர்கள், ஆனால் தேவன் அவர்களை உலகத்தை மாற்ற பயன்படுத்தினார். அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போவது 12 அப்போஸ்தலர்களின் பெயர்கள் மற்றும் வாழ்க்கை ஆரம்பம். பீட்டர் தி அப்பாசல் முதல் மற்ற அப்போஸ்தலர்கள் வரை. அடுத்த வீடியோக்கான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. முடிவு ஜெபம். அன்பான பரலோகத் தந்தையே, இந்த அப்போஸ்தலர்கள் பற்றிய வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது அப்போஸ்தலர்கள் போல நம்பிக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதியாக நிற்கும் கிருபையை எங்களுக்கு அருளும். அவர்களின் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து உம்மை அதிகமாக அறிந்து உம்மை பின்பற்ற உதவட்டும். கர்த்தாவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு இதயத்தையும் நீர் தொடும். சந்தேகத்தில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை, துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல், பலவீனத்தில் இருப்பவர்களுக்கு பலம் கொடு. உமது சுவிசேஷத்தை உலகமெங்கும் அறிவிக்க துணிவும் ஞானமும் அருளும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் வாழ்க்கையையும் உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். எப்போதும் உம்முடைய வழியில் நடத்தி அப்போஸ்தலர்கள் போல உண்மையுடன் உமக்கு சேவை செய்ய கிருபை செய்யும். இந்த யூடியூப் சேனலை நீர் ஆசீர்வதித்து பலருக்கு உமது வார்த்தை சென்றடைய வழி செய்யும். இத்தனை ஜெபங்களையும் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமேன்.